கைஸ், ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம் ஒரு 3 நாளில் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ், ஃபைனல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக நம்ம டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். மார்க் டெஸ்ட்டுக்கு உள்ளே போன உடனே பேங்க்னு இருக்கும். பேங்க்கில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்ஸில் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கு, சரியா? ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு மெமரி பேஸ்ட் கொஸ்டினும் ஒன்று அப்லோட் ஆயிரும். ஸ்டாட்டிக் ஜிகேக்கான ஒரு குவிஸும் அப்லோட் ஆகும். இது கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணியிருக்கோம், சரியா? ஸோ இன்டர்ஃபேஸ் அப்டேட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் லேப்டாப்பில் போட்டிங்கனாலும் ஃபோனில் போட்டிங்கனாலும் இன்டர்ஃபேஸ் அப்டேட் ஆகிருக்கும். லேப்டாப்பில் உங்களுக்கு ரியல் எக்ஸாம் ஒரு ஃபீல் கொண்டு வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இது நான் ஏற்கனவே போட்டு பார்த்ததுனால டைமர் 29லேருந்து ஓடுது. அதர் தென் தட் ஒரு ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் போட்டுட்டீங்க அப்படின்னாலும் சேம் ஸ்டோரி அப்படியே மாறும், சரியா? ஸோ கிளியர் ரெஸ்பான்ஸ்னால் எல்லாமே கதைகள் எல்லாம் வழக்கமாக கொடுக்குற கதைகள் தான். எப்படி ஒரு ரியல் எக்ஸாம் இருக்கோ சேம் இன்டர்ஃபேஸில் இருக்கும். இது டோட்டல் டைமு, இது வந்துட்டு இந்த செக்ஷனுக்கான டைமு. பாஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சு, எதுவும் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்சம் திணறி கஷ்டப்பட்டு போராடி தான் இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லுங்கள், சரியா? ஓகே, நான் ஜஸ்ட்டு காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களுடைய பர்சன்டைல் எப்படி வருதுன்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கிடுங்க. ஸோ ஃபுல்லாக செக்ஷன் டெஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இங்கே காமிச்சிடும். எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க, அன்அட்டெம்ப்டடு, ஸ்கோர் எத்தனை, எல்லாமே காமிச்சிடும், சரியா? ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஒரு மார்க் டெஸ்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இதில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கான ஸ்கோரு, ரேங்க்கு எல்லாமே காமிச்சிருவாங்க. மார்க் கம்மியாக இருக்குது, ரேங்க்கு தப்பாக இருக்குது. பர்சன்டைல் -11 அப்படின்னா என்னை விட மோசமாக எவனோ மைனஸில் போட்டிருக்கான், அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ இது நாங்கள் டீமில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அதனால் அப்படி வர்றது. கடைசி ரேங்க் ஓகே, ரேங்க் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நான் இன்னும் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நாங்கள் இதில் பண்ணுறோம். அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸ் பாக்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு நான் இது உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இது ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக போட்டிருக்கீங்க, இது டைம் எடுத்திருக்கீங்க. மோர் தென் 72னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்திருக்கீங்க. இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த க்ரீன் பாக்ஸ் தான் 36 செகண்ட்ஸை விட கம்மி, ஆனால் கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா அதில் எந்தெந்த கொஸ்டின்ஸும் வந்துடும், அன்அட்டெம்ப்டட் எந்தெந்த கொஸ்டினும் வந்துடும். ஸோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு போயிடும். தப்புகிட்ட கொஸ்டின் இந்த இருக்குது, இந்த 4 கொஸ்டின்னா 14 கிளிக் பண்ணோன்னா 14th கொஸ்டினுக்கு வந்துடும், சரியா? ஸோ கொஞ்சம் இதை பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி இருக்குது, பெனிஃபிஷியல் தானா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். டெஸ்ட்டு கண்டிப்பாக போட்டுட்டு டெஸ்ட்டுடைய டிஃபிகல்ட்டியை எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா, பை பை. இன்னொரு டெஸ்ட்டு இதில் அப்லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு அப்டேட் பண்ண ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.